இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவுமே வந்து யூ பின் வாட்சிங் என்டையர் நடிகர் சங்கம் அக்டோபர் 18th எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. I just want to thank the media for their support always. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல பாதையில் போயிட்டு இருக்கு. கட்டிடம் அப்படின்ற வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ செயலில் இறங்கியிருக்கோம். அக்டோபர் 18th வந்து நாங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து குறுகிய காலத்தில் வந்து செய்யறதுக்கான அந்த லட்சியத்தை வந்து நிறைவேற்றுற அத்தனை ஈசி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும், இன்ஃபேக்ட் நான் எத்தனை தடவை சொன்னாலும் வந்து அது ரெப்பிடேஷனாக இருக்கும். பட் ஐட் லவ் டு தேங்க் கார்த்தி ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க். கார்த்தியோட உழைப்பு, ரமணாவோட உழைப்பு, அத்தனை ஈசி மெம்பர்ஸோட உழைப்பு, இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமா அமைஞ்சது. கடன் அடைச்சிட்டோம். கடன் அடைச்சி இப்போ அடுத்தது பில்டிங்கான வேலைகள் தொடங்கியிருக்கோம். ஸோ we are all on the right track. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. We just wanted to thank the media before we start our first stage of construction of the building. இது கூடிய சீக்கிரம் வந்து exactly I think in 2 years we will have this kind of press meet in our own building. So of course we are not able to speak at length regarding any questions raised, but இந்த நடிகர் சங்கம் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தும் போது நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டேன். நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் காட்டியிருக்காங்க. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே குறிக்கோள், அதை பற்றி எந்த சர்ச்சையும் நாங்கள் வந்து இந்த காதல் வாங்கி இந்த காதல் தான் விட்டுட்டோம். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லை, எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணல. ஒட்டுமொத்த நடிகர் சங்கம், நாடக நடிகர்கள், மூத்த நடிகர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் உயர்த்தணுன்ற ஒரே அடிப்படையில் நாங்கள்லாம், அதாவது நாயா பேயா உழைச்சாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த பசங்கள்லாம் சேர்ந்து நாயா பேயா உழைச்சாங்க இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் ஆகுறதுக்கு. அன்னைக்கு அந்த வெயிலில் 12 மணி நேரம் எத்தனை பேர் மயங்கி வந்தாங்கன்னு எங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நாங்களாக போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகி வேறு வழி இல்லை, இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளில வந்து வெயிலில் நின்று எல்லாரும், என்னை பற்றி நான் சொல்ல மாட்டேன், பசங்க எல்லாரும் வந்து இந்த பசங்களும் பொண்ணுங்களும் ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து நின்று அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ we are going ahead with the same mindset. இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் எத்தனை பிரஸ் மீட் வச்சாலும் அதே மைண்ட் செட் தான். நான் உங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குறேன். ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்காங்க, கருணாஸ் இங்கே இல்லை. நாங்கள் we will always be in the same mindset. தூங்கி திடீர்னு எழுப்புனா கூட எதுக்காக நீங்கள் நடிகர் சங்கம் வந்தீங்கன்னு கேட்டால் ஒரே பதில் தான். இது வந்து just to bring அந்த about unity with an artist. அதுக்காக தான், அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். நீங்கள் வந்து நான் சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது இட் ஹஸ் பீன் ஃபினாமினல் ஃப்ரம் அக்டோபர் 18th. உங்களுக்கும் தெரியும், நல்ல விஷயத்துக்காக தான் நாங்களும் போராட்டோம். ஸோ ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். வி வில் மீட் at the stage of construction that we will meet. God bless you. Thank you. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விஷால் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எமோஷனல் பாண்டிங்கில் எல்லாரும் உள்ள வந்தோம். நடிகர் சங்கம்ங்கிறது ரொம்ப வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி நடிகர் சங்கம் தேவையே இல்லை. அவங்க பிரச்சனைகள் அவங்களே தீர்த்துக்க முடியும். ஆனால் நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது நடிகர் சங்கம் எதுக்காக ஆரம்பித்தாங்க, பெரியவங்களாம் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா அப்போ ரொம்ப வசதியாக இருந்தவங்க, ரொம்ப வசதியாக சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நடிகருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு சம்பளம் கிடைக்கும், அடுத்த வாரம் வேலை இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலைமை
தன்னை சார்ந்த அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காக நடிகர் சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வசதியானவங்க வெறும் டொனேஷனில் மட்டுமே தான் அந்த சங்கம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ வருஷமா நடந்த அந்த சங்கத்தில் நாங்கள் உள்ள வரும்போது சரி படித்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஒரு பில்டிங்கை ஃபஸ்ட்டு மீட்டோம்னு சொன்னோம். பில்டிங்கை மீட்டுட்டோம். அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா கடன் இமீடியட்டாக ஐசிஐசிஐ சார் வாங்கி கொடுத்துருந்தாரு. அது இமீடியட்டாக அடையணுங்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள். ஏன்னா அது வட்டி போட்டுட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இமீடியட்டாக நாங்கள் பிளான் பண்ணது ஸ்டார் கிரிக்கெட்டுங்கிற இவெண்ட். அந்த இவெண்ட்டு வெறும் அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டுமே இல்லை, உறவுகளை புதுப்பிக்கணுங்கிறது தான். அந்த சண்டிகளை போய் நாங்கள் பேசி அந்த இவெண்ட் நாங்கள் கிடைச்சும் போது நாங்கள் 18 மணி நேரம் கண்டென்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த 18 மணி நேரம் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பெரியவங்களை வச்சு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் சரோஜினி வந்து லண்டன் போக வேண்டியவங்க டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நடிகர் சங்கத்துக்காக நான் வரேன்னு வந்தாங்க. டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணி வந்தாங்க. வாணிஸ்ரீ அம்மா நெல்லூர்லேருந்து 4 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்தாங்க. விஜயகுமாரி அம்மா வெளியே போகாதவங்க வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? நடிகர் சங்கம். நம்ம கூட நடிச்சவங்க நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் தரணும், மெடிக்கல் தரணும், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு தரணும். நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு டிவி ப்ரோக்ராம்ல அந்த வயசுல வந்து 6 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட பெரிய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சு அவங்க எல்லாரும் நாங்கள் கூப்பிட்டப்போ உடனே வந்து ஒரு பிரமாதமான நிகழ்ச்சி வடிவேல் சார் வந்து கலக்கி பண்ணி கொடுத்தாரு. டிவியில பார்த்தோம்னா வந்து காஞ்சனாமாலாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு சங்கமமா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்ட் டொனேஷன்ங்கிறத விட எல்லாரையும் ஒன்று சேர்த்த சந்தோஷம் ரொம்ப 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 மன நிறைவா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சிகள் அதே மாதிரி எல்லாருமே பங்கு பெற்றாங்க. முக்கியமா அந்த கிரிக்கெட் இவெண்ட் டிவி நியூஸ்ல சொல்றாங்க மத்தியானத்துக்கு மேல வெயில போகாதீங்க, ஹீட் வேவ் 4 hours சொல்றாங்க. ஆனா அத்தனை பேரும் பிளேயர்ஸ், அத்தனை பேரும் சீனியர்ஸ், அத்தனை பேரும் வெளியூர்ல இருந்து நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அந்த ஹீட் பத்தி கவலைப்படாம நடிகர் சங்கத்துக்காக நாங்க வர்றோம் அப்படின்னு வந்தாங்க. கமல் சார் ஒரு வார்த்தை கேட்டாரு, என்னடே பசங்களை நீங்க எல்லாம் ஷூட்டிங் கூட எவ்வளவு கஷ்டப்படுவீங்களா கேட்டாரு. ஏன்னா ஒரு ஷாட் பிடிச்சி அடுத்த தடவை கொடையில நிற்கலாம், ஆனா எங்க மாசம் நிற்க முடியாது. அத்தனை பேரும் 12 மணி நேரம் வெயில சுத்தி ஓடி வேலை செஞ்சாங்க. யாருக்காக? அவங்க வீட்டுக்காக இல்லை. அவங்க வீட்டுக்கு ஒரு 10 பைசா அதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க எல்லாம் இன்னுமே எல்லா பசங்களுமே வந்து ஸ்டார்ஸா இருக்காங்கன்னா இல்லை, இன்னும் அவங்க ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க கெரியர்ல. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம பண்ற முயற்சி நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில மேம்படுத்தும், ஏதோ ஒரு வகையில ஈஸியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அத்தனை பேரும் வந்து உழைச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றி. இதுல வந்து நாங்க எங்களுக்காக அவங்க பண்ணல, அவங்க பண்ணது இந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து அதை இழுத்துட்டு போறதுக்கான முயற்சியா சின்ன வேலையா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல நாங்க முன்னாடி இருந்து செய்யறவங்களே கிடையாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சவங்க தான். ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சு இது ஒரு பெரிய சக்சஸ் ஆக்கி 4 நாள் படி 2 கோடி ரூபா கடன் அடைச்சாச்சு. அந்த இன்ட்ரெஸ்டையும் வந்து ஐசிஐ சார் நான் பொறுப்பே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கடன் அடைச்சாச்சு. இப்போ எங்களுக்கு பில்டிங் ஸ்டார்ட் பண்ற காசு இருக்கு, இப்போ நான் பென்ஷன் கொடுக்குறேன், என்கிட்ட காசு இருக்கு. ஸோ எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் அதை சாதிச்சு காமிச்சிருக்கோம், குடும்பமா சாதிச்சு காமிச்சிருக்கோம், ஒரு பெரிய திரை குடும்பமா சாதிச்சு காமிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், மீடியாவில இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, எலெக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாருக்கும், ஆண்டவனுக்கு, எங்க முன்னோர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஈவெண்ட் எந்த ஒரு சின்ன கீரல் இல்லாம, ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாம அழகா நடந்து முடிஞ்சதுன்னா அது பிளஸிங் இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு 6 மாச காலகட்டத்தில் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி போதும், நிச்சயமா ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்காது. ஸோ நன்றி. உங்கள் கேள்விகளுக்கு காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.